எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு யோகியின் சுயசரிதத்தில் அத்தியாயம் 36 மேலை நாடுகளிடம் பாபாஜியின் அக்கறை பற்றி தான் பார்க்க போகிறோம். குருதேவா, நீங்கள் பாபாஜியை எப்போதாவது பார்த்துருக்கீங்களா? செராரம்பூரில் ஒரு அமைதியான வேநீர்கால இரவு, ஆசிரமத்தின் 2வது மாடி பால்கனியில் வெப்ப பிரதேசத்திற்குரிய பெரிய நட்சத்திரங்கள் எங்கள் தலைக்கு மேலே ஒளிர்ந்து கொண்டிருக்க நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். ஆம் குருதேவர், என் நேரடியான கேள்வியை கண்டு புன்னகைத்தார். அவர் கண்கள் பயபக்தியால் ஒளிர்ந்தன. மரணமற்ற அந்த குருவை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு 3 முறை கிடைத்திருக்கிறது. எங்கள் முதல் சந்திப்பு அலகாபாத் கும்பமேளாவில் நிகழ்ந்ததுன்னு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சொல்லிட்டே இருக்காங்க பரமஹம்சர் யோகானந்தர்கிட்ட. கும்பமேளாக்கள் என்பவை காலங்காலமாக பாரதத்தில் நடைபெற்று வரும் சமய திருவிழாக்கள் தான். அவை ஆன்மீக குறிக்கோள்களை மக்களின் பார்வையில் தொடர்ந்து வைத்திருக்கின்றன. லட்சக்கணக்கான சிரத்தையுள்ள இந்துக்கள் 12 வருடங்களுக்கு ஒரு முறை பலவித பிரிவுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சாதுக்கள், யோகிகள், சுவாமிகள் மற்றும் துறவிகள் ஆகியோரை தரிசிக்க கூடுவாங்க. இம்மகான்களின் பலர் மேளாவில் பங்கேற்கவும் அங்கு உலக மக்களுக்கு தங்கள் அருளாசிகளை அளிப்பதற்கும் அல்லாது வேறு எப்பொழுதும் தங்கள் தனிமையான இடங்களை விட்டு வெளியில் வராத துறவிகள் ஆவாங்க. நான் பாபாஜியை சந்தித்த சமயத்தில் நான் ஒரு சுவாமி இல்லை, ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தொடர்ந்தார். ஆனால் லாகரி மகாசயரிடமிருந்து கிரியா தீட்சையை ஏற்கனவே பெற்றிருந்தேன். அலகாபாத்தில் ஜனவரி 1894 நடக்க இருந்த மேளாவிற்கு செல்ல அவர் என்னை ஊக்குவித்தார். அதுதான் கும்பாவை பற்றிய என் முதல் அனுபவம். அதன் நிறைந்திருந்த கூட்டத்தில் அளவையும் அமர்க்களத்தையும் கண்டு நான் சிறிது பிரமித்து விட்டேன். நான் சுற்றுமுற்றும் தேடியவாறு பார்த்த பொழுது எந்த ஒரு மகானுடைய ஒளி பொருந்திய முகமும் எனக்கு தென்படலை. கங்கை கரையில் உள்ள ஒரு பாலத்தை கடக்கும் பொழுது அறிமுகமான ஒருவர் திருவோட்டை நீட்டியவாறு அருகில் நிற்பதை பார்த்தேன். ஓ, இந்த திருவிழா இறைச்சலும் பிச்சைக்காரர்களும் நிறைந்த பெரும் குழப்பமே தவிர வேறு ஒன்று இல்லைன்னு நான் ஏமாற்றத்துடன் நினைச்சேன். மனித குலத்தின் நலனுக்காக பொறுமையுடன் நடைமுறை அறிவின் எல்லையை பெருக்கி வரும் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் சமயத்தை நிலைநாட்டுவதாக சொல்லிக்கொண்டு பிச்சையில் மனதை செலுத்தும் இச்சோம்பேறிகளை விட கடவுளுக்கு அதிக பிரியமானவர்களாக இருக்க மாட்டார்களா? சமூக சீர்திருத்தத்தை பற்றிய என் தகிக்கும் எண்ணங்கள் என் முன் வந்து நின்ற உயரமான ஒரு சந்நியாசின் குரலினால் தடைப்பட்டன. அவர், ஐயா, உங்களை ஒரு மகான் கூப்பிடுகிறார் என்றார். யார் அவர்? நீங்களே வந்து பாருங்களேன். அவருடைய இந்த சுருக்கமான அறிவுரையை தயக்கியவாறு பின்பற்றி நான் சீக்கிரமே பல கவர்ச்சியான சீடர்கள் கொண்ட ஒரு குழுவுடன் ஒரு மரத்தின் அருகில் அதன் கிளைகளின் நிழலில் அமர்ந்திருந்த அந்த குருவை பார்த்தேன். கருமையான கண்களுடன் பிரகாசமான அசாதாரண உருவத்தை கொண்ட அந்த மகான் நான் அங்கு சென்றதும் எழுந்து என்னை தட்டி தழுவினார். வரவேண்டும் சுவாமிஜி என்றார் அன்புடன். ஐயா, நான் சுவாமி இல்லேன் என்றேன் அழுத்தமா. நான் யாருக்கு சுவாமி என்ற பட்டத்தை அளிக்க தெய்வீக வழி காட்டப்படுகிறேனோ அவர்கள் அதை நிராகரிப்பதே இல்லை. அந்த மகன் எளிய முறையில் என்னிடம் சொன்னாலும் அவருடைய சொற்களில் உண்மையின் ஆழ்ந்த திட நம்பிக்கை தொனித்தது. அந்த கணமே ஒரு ஆன்மீக அருளாசின் அலையால் நான் சூழப்பட்டேன். நான் புராதன சந்நியாசிகளின் பரம்பரைக்கு திடீர்னு உயரத்தை கண்டு புன்னகை புரிந்தவாறு எனக்கு இவ்வாறான மரியாதையை கொடுத்த உண்மையிலேயே உயர்ந்தவரும் தேவனை போன்று மனித உருவத்திலிருந்து அவரது பாதங்களில் படைஞ்ச பாபாஜி, அது உண்மையில் அவர்தான். மரத்தடியில் அவர் அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் என்னை அமர சைகை செய்தார். அவர் இளைஞராகவும் வலிமை பொருந்தியவராகவும் இருந்தார். மேலும் லாகரி மகாசரியர் போலவே காணப்பட்டார். நான் பல தடவை இந்த இரு மகான்களின் தோற்றத்தில் இருந்த அசாதாரணமான ஒற்றுமைகளை பற்றி கேள்விப்பட்டு இருந்தாலும் அந்த உருவ ஒற்றுமை என் மனதில் சட்டன்னு பதியலை. பாபாஜியிடம் ஒருவர் மனதில் எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணமும் எழுவதை தடுக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு. அவரை அடையாளம் கண்டு கொண்டதினால நான் ஸ்தம்பித்து போகாமல் அவர் முன்னிலையில் முழுதும் இயல்பாக இருக்க வேண்டும் என்று அந்த மகான் விரும்பியது வெளிப்படையாக தெரிஞ்சது. கும்பமேளாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் மிகவும் ஏமாற்றமடைந்து விட்டேன் ஐயா என்றவன் அவசரமாக உங்களை சந்திக்கும் சமயம் வரை என்று தொடர்ந்தேன். என்னவோ மகான்களையும் அந்த அமர்க்களத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியல குழந்தாய், அந்த மகான் கூறினார்.
பார்ப்பதற்கு அவரை போல நான் 2 மடங்கு வயதுடையவனாக இருந்த போதிலும் பலருடைய குற்றங்களுக்காக முழுவதையுமே எடை போடாதே. மணலும் சர்க்கரையும் கலந்த கலவையைப் போல இந்த புவியில் அனைத்தும் கலப்பான தன்மை உடையது. சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கொண்டு மணலை தொடாமல் விட்டுவிடும் புத்திசாலியான எறும்பு போல இருக்கணும். இங்கு சாதுக்களில் பலர் இன்னும் மாயையில் உழன்றபடி இருந்தாலும் இந்த மேலா கடவுளில் உணர்ந்த சில மகான்களால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு. இந்த உன்னத மகானை சந்தித்த என் சொந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் கூறியதை நான் உடனே ஒப்புக்கொண்டேன். ஐயா, நான் மேலை நாடுகளில் உள்ள புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை, உண்மையில் இங்கு கூடியிருக்கும் அநேகரை விடவும் அதிக புக்தி கூர்மையுள்ளவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறேன். தொலைதூர ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய இடங்களில் வாழ்ந்து வரும் பலவித மத பிரிவுகளை சேர்ந்த அந்த விஞ்ஞானிகள் இங்கு நடக்கும் தற்போதைய போன்ற மேலாக்களின் உண்மையான மதிப்பை பற்றி எதுவுமே தெரியாதவங்க. பாரதத்தின் மகான்களை சந்திப்பதனால ரொம்ப நன்மை அடையக்கூடியவர்கள் அவர்கள்தான். அறிவின் சாதனைகளில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அநேக லயமற்ற லௌகீகத்தில் ஊறி திளைப்பவர்கள். மற்றவர்களோ விஞ்ஞானத்திலும் தத்துவத்திலும் புகழ் பெற்று மதங்களின் அடிப்படை ஒற்றுமையை உணராதவங்க. அவர்களுடைய சமய கோட்பாடுகள் கடக்க முடியாத தடைகளாக அவர்களை நம்மிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடக்கூடிய ஆபத்து இருக்கு. நீ மேலை நாடுகள் மற்றும் கீழே நாடுகள் ஆகிய இரண்டிலுமே அக்கறை செலுத்துவதை பார்த்தேன். பாபாஜியின் முகம் ஒப்புதலுடன் பிரகாசித்தது. எல்லா மனிதர்களும் இடமளிக்கக்கூடிய உன் பரந்த இதயத்தின் வேதையை நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் உன்னை இங்கு அழைத்தேன். கீழே நாடுகளும் மேலை நாடுகளும் ஆன்மீகம் லௌகீகம் ஆகிய இரண்டும் இணைந்த பொன்னான நடுத்தர பாதையை நிறுவனம். அவர் தொடர்ந்தார். பொருளாதார முன்னேற்றத்தில் பாரதம் மேற்கில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அதற்கு பதிலாக பாரதம் எல்லோருக்கும் பொதுவான யோக விஞ்ஞான முறையை கற்பிக்கணும். அதன் மூலமா மேற்கானது அதன் மத நம்பிக்கைகளின் அடிப்படைக்கு அசைக்க முடியாத யோக விஞ்ஞானத்தை ஆதாரமா கொள்ள முடியும். சுவாமிஜி, கீழே மற்றும் மேலை நாடுகளுக்கிடையே வரப்போகும் இணக்கமான பரிமாற்றத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பங்கு இருக்கு. சில வருடங்களுக்கு பிறகு நான் உங்களிடம் அனுப்பும் ஒரு சீடனுக்கு நீங்கள் மேலை நாடுகளில் யோகத்தை பரப்புவதற்கு பயிற்சி அளிக்கணும். அங்கிருந்து ஆன்மீகத்தை நாடும் அநேக ஆத்மாக்களின் அதிர்வலைகள் வெள்ளம் போல பெருகி என்னிடம் வருகின்றன. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் எழுச்சி பெற காத்திருக்கும் உள்ளார்ந்த சக்தி வாய்ந்த மகான்களை நான் பார்க்குறேன். அவருடைய கதையின் இந்த கட்டத்தில் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தன் பார்வையை முழுமையாக என் மீது திருப்பினார். என் மகனே, பிரகாசமான நிலவொளியில் புன்னகை புரிந்தவாறு அவர் கூறினார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் பாபாஜி எனக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்த சீடன் நீதான். பாபாஜி தான் நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரரை அடைய வழிகாட்டினார் என்றறிய எனக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. இருந்தாலும் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கும் மேலை நாடுகளில் என் அன்பான குருவிடமிருந்து ஆசிரமத்தின் எளிய அமைதியினின்றும் விலகி என்னை நினைத்து பார்க்க எனக்கு கடினமாய் இருந்தது. பாபாஜி பிறகு பகவத்கீதையை பற்றி பேசினார். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தொடர்ந்தார். நான் கீதையின் பல அத்தியாயங்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கும் விஷயத்தை அவர் அறிந்துள்ளார் என்பதை சில புகழ்ச்சியான வார்த்தைகள் மூலம் அவர் குறிப்பிட்டது கண்டு எனக்கு ஒரே வியப்பு. சுவாமிஜி, என் வேண்டுகோளின் படி தயவு செய்து இன்னொரு காரியம் செய்யுங்கள். அந்த மகான் சொன்னார். இந்து மற்றும் கிறிஸ்துவ மத நூல்களுக்கு இடையே உள்ள அடிப்படையான இணக்கம் பற்றி ஒரு சிறு புத்தகம் எழுதக்கூடாதா? இப்பொழுது அவற்றின் அடிப்படை ஒற்றுமை மனிதர்களிடையே பிரிவுகளின் பேதங்களினால் மங்கி விட்டது. இறைவனின் அருள் பெற்ற புதல்வர்கள் யாவரும் ஒரே விதமான உண்மைகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்பது இணையான குறிப்புகளின் மூலம் எடுத்து காட்டுங்கள். மகாராஜ், நான் இத்தயக்கத்துடன் பதிலளித்தேன். எப்படிப்பட்ட கட்டளை? என்னால் அதை நிறைவேற்ற முடியுமா? பாபாஜி மிருதுவாக நகைத்தார். என் மகனே, ஏன் சந்தேகப்படுகிறார்? அவர் நம்பிக்கையூட்டியவாறு சொன்னார். உண்மையில் இதெல்லாம் யாருடைய காரியம்? எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் யார்? கடவுள் என்னை எதையெல்லாம் சொல்ல வைக்கிறாரோ அதெல்லாம் உண்மையான நடந்தாகணும். நான் அந்த மகானின் அருளாசினால் சக்தி பெற்று விட்டதாக கருதி அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டேன். பிரியும் தருணம் வந்துவிட்டதை உணர்ந்து நான் என் இளையலான ஆசனத்தில் இருந்து எழுந்தேன். உனக்கு லாகரியை தெரியுமா? அந்த குருதேவர் கேள்வி கேட்டார். அவர் பெரிய மகான் அல்லவா? நாம் சந்திப்பதை பற்றி அவரிடம் சொல்.
பிறகு லாகரி மகாசயருக்கு ஒரு செய்தியை என்னிடம் அளித்தார். நான் விடை பெற்று கொள்ள பணிவாக வணங்கியதும் அந்த மகான் அன்பாக முறுவளித்தார். நீ புத்தகம் எழுதி முடித்ததும் நான் உன்னிடம் வருகை புரிகிறேன். அவர் உறுதி கூறினார். நல்லது, தற்சமயம் போய் வா. மறுநாள் நான் அலகாபாத்தை விட்டு கிளம்பி காசிக்கு ரயில் ஏறினேன். என் குருதேவரின் இல்லத்தை அடைந்து கும்பமேளாவில் நான் கண்ட அற்புதமான மகானை பற்றி முழு கதையையும் விளக்கினேன். ஓ, அவர் யாரென்று நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா? லாகரி மகாசேரின் கண்களில் சிரிப்பு நடனமாடியது. நீ அவரை கண்டு கொள்ளவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. ஏனெனில் அவரை உன்னை தடுத்து விட்டார். அவர்தான் என் இணையற்ற குருதேவர் தெய்வீக பாபாஜி. பாபாஜி, நான் மலைப்புடன் திரும்ப கூறினேன். யோகி கிஸ்து பாபாஜி, மறைந்தும் மறையாமலும் காக்கும் பாபாஜி. ஓ, மறுபடியும் கடந்த காலத்தை திரும்ப அடைந்து மேலும் ஒரு முறை அவருடைய முன்னிலையில் அவரது பாத தாமரங்களில் என் பக்தியை தெரிவித்து பணிய வேண்டும் போல இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். அவர்தான் உன்னை மறுபடியும் பார்ப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறாரே. லாகரி மகாசயர் ஆறுதலாக சொன்னார். குருதேவா, அந்த தெய்வீக மகான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கான சேமிப்பு சக்தி குறைவாக இருக்கிறது. அநேகமாக அது முடிந்துவிட்டது என்று லாகரியிடம் சொல்லி என்றார். புதிர் போன்ற இந்த சொற்களை நான் சொல்லியதும் லாகரி மகாசேரின் உடல் ஏதோ மின்னலினால் தாக்குண்டது போல் நடுங்கியது. ஒரே கணத்தில் அவரை சுற்றியுள்ள அனைத்துமே மௌனமாகிவிட்டது. அவருடைய சிரித்த முகம் அசாத்திய கடினமாகிவிட்டது. மங்கலான அசைவற்ற மரசிலை அதனுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்தது போல அவருடைய சரீரம் நிறம் இழந்தது. நான் அதிர்ச்சியும் திகிலும் அடைந்தேன். இந்த ஆனந்தமான ஆத்மா இவ்வளவு பயங்கர தீவிரத்தை வெளிப்படுத்தியதை என் வாழ்க்கையில் நான் என்றுமே பார்த்ததில்லை. அங்கு கூடியிருந்த மற்ற சீடர்களும் பயத்துடன் பார்த்தார்கள். மௌனத்தில் 3 மணி நேரம் கழிந்தது. பிறகு லாகரி மகாசயர் அவருடைய சுபாவமான மகிழ்ச்சியான தன்மையை அடைந்து ஒவ்வொரு சீடனுடன் அன்புடன் பேசினார். ஒவ்வொருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பாபாஜியின் செய்தியானது லாகரி மகாசயர் சீக்கிரமே தன் பூத உடலை விட்டு விடுவார் என்பதற்கான நிச்சயமான சங்கேதமாகும். இந்த செய்தியை என் குருதேவர் புரிந்து கொண்டார் என்பதை மாற்றத்திலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன். அவருடைய பயங்கர மௌனம் குருதேவர் அந்த கணமே தன் உள்ளிருப்பை கட்டுப்படுத்தி எஞ்சியிருந்த லௌகீக உலகிய கட்டுக்களை அறுத்து பரமாத்மாவில் என்றும் ஜீவித்திற்கும் பேதமற்ற நிலைக்கு பறந்து விட்டார் என்பதை நிரூபித்தது. பாபாஜியின் இந்த குறிப்பு அவர் வழக்கப்படி கூறும் நான் உன்னுடன் என்றும் இருப்பினேன் என்று பொருள்பட்டதாக தோன்றியது. பாபாஜி, லாகரி மகாசயர் இருவருமே எல்லாம் அறிந்தவர்களானாலும் என் மூலமாகவோ அல்லது வேறு எந்த நடுவர் மூலமாகவோ அவர்கள் செய்தி பரிமாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை என்றாலும் அந்த பெரிய மகான்கள் அடிக்கடி மனித நாடகத்தில் ஒரு பங்கேற்க உயர்நிலையிலிருந்து இறங்கி வர்றாங்க. அவர்கள் சாதாரணமான முறையில் தூதுவர்கள் மூலம் சில சமயங்கள் தங்கள் தீர்க்கதரிசின செய்திகளை அனுப்புகிறார்கள். இதற்கு காரணம் பின்னர் நிறைவேறும் அவர் சொற்களை பற்றிய கதையை அறிய நேர்கின்ற ஒரு பரந்த மனித வட்டத்திற்கு அவை அதிக தெய்வ நம்பிக்கையை ஊட்டும் என்பதுதான். சீக்கிரமே நான் காசியை விட்டு புறப்பட்டு பாபாஜி கேட்டுக்கொண்டபடி சாத்திரங்களை பற்றி எழுதும் பணியை செராராம்பூரில் தொடங்கினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தொடர்ந்தார். நான் என்னுடைய பணியை தொடங்கியதுமே என் மனதில் மரணமற்ற அந்த குருவிற்கு அர்ப்பணமாக ஒரு கவிதை இயற்ற வேண்டும் என்று ஊக்கம் ஏற்பட்டது. நான் இதற்கு முன் சமஸ்கிருத மொழியில் கவிதை எழுத முயன்றதே இல்லை என்றாலும் என் பேனாவில் இருந்து இனிமையான வரிகள் எந்த சிரமமும் இல்லாமல் வெளிப்பட்டன. அமைதியான இரவு நேரத்தில் பைபிளும் சனாதன தர்ம சாஸ்திரங்களில் உள்ள ஒப்புமையை பற்றிய பணியில் ஈடுபட்டேன். அருள் பெற்ற மகனாகிய இயேசுவின் சொற்களை மேற்கோள் காட்டி அவருடைய போதனைகளும் வேதங்களின் உண்மைகளுடன் அடிப்படையில் ஒன்றாக இருப்பதை பார்த்தேன். என் பரம குருவின் ஆசையினால் எனது புத்தகம் கைவல்ய தரிசனம் த ஹோலி சயின்ஸ் மிக குறுகிய காலத்திலேயே நிறைவு பெற்றது. என் இலக்கிய முயற்சிகளை முடித்த மறுநாள் காலை குருதேவர் தொடர்ந்தார். கங்கையில் நீராட வேண்டி நான் ராய்காட்டிற்கு சென்றேன். அந்த துறை வெறிச்சோடி கிடந்தது. சூரிய ஒளியின் அமைதியை அனுபவித்தவாறு சிறிது நேரம் அசைவற்று நின்றேன்.
மின்னும் நீரில் நீராடிவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பிய ஆயத்தமானேன். அந்த அமைதியில் கங்கையில் நனைந்த என் ஆடைகளிலிருந்து நான் வைக்கும் ஒவ்வொரு அடியின் போது எழும் சரக் சரக் என்று ஒளி மட்டும் கேட்டது. நதிக்கரையின் பெரிய ஆலமரத்தை தாண்டியதும் ஏதோ ஒரு பலமான உத்வேகம் என்னை திரும்பி பார்க்க தூண்டியது. அங்கே அந்த ஆலமர நிழலின் அடியில் மகான் பாபாஜி சில சீடர்கள் சுற்றி இருக்க அமர்ந்திருந்தார்கள். நான் கனவு எதுவும் காணவில்லை என்பது நிச்சயமாக. சுவாமிஜி வாழ்த்துக்கள். பாபாஜி இனிமையான குரல் ஒலித்தது. நீ உன் புத்தகத்தை வெற்றிகரமாக எழுதி முடித்ததை பார்த்தேன். நான் உனக்கு அளித்த வாக்குறுதியின்படி உனக்கு நன்றி கூற வந்திருக்கிறேன். அதிவேகமாக துடிக்கும் இதயத்துடன் நான் நெடுஞ்சான் கிடையாக அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினேன். பரமகுருவே, நான் இறைஞ்சி வேண்டினேன். இங்கு அருகில் இருக்கும் என் வீட்டிற்கு தாங்களும் தங்கள் சீடர்களும் வந்திருந்து கௌரவிக்க கூடாதா? அந்த மகா குரு முருவல்டன் மறுத்தார். இல்லை குழந்தாய், நாங்கள் மரங்களின் நிழலை விரும்பும் மக்கள். இந்த இடம் மிகவும் சௌகரியமாக இருக்குது என்றார். குருதேவா, தயவு செய்து சற்று பொறுக்கணும். ஆன்மீக நலத்திற்கும் பொறுப்பேற்கும் இந்திய குரு பரம்பரையில் மகாவதார் பாபாஜி மகா குரு ஆவார். பாரதத்தின் ஜார்க்கண்டின் ராஞ்சியில் உள்ள யோகதா சத்சங்க சொசைட்டியால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. குருவிற்கு உணவு வகை எதுவுமே வழங்காதிருப்பது பாரதத்தில் மரியாதை குறைவாக கருதப்படுது. நான் அவரை கெஞ்சியவாறு பார்த்தேன். தங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் எடுத்துக்கொண்டு உடனே திரும்புகிறேன். சில நிமிடங்களில் நான் விசேஷ இனிப்புகளுடன் திரும்பி வந்த போது அந்த விசால மரத்தடியில் அந்த தெய்வீக குழு இல்லை. நான் அப்படி துறையை சுற்றி எல்லா துறைகளிலும் தேடினேன். ஆனால் என் மனதிற்குள் அந்த சிறு குழு ஆகாய வெளி ரெக்கைகளை கொண்டு ஏற்கனவே பறந்து போய்விட்டதென எனக்கு தெரிந்தது. நான் மிகவும் மனம் புண்பட நேர்ந்தது. நான் மறுபடி பாபாஜி சந்தித்தால் கூட நான் அவருடன் பேச அக்கறை காட்டப் போவதில்லை. நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். இப்படி என்னை விட்டு திடீரென்று புறப்பட்டது இரக்கமற்ற செய்கை இல்லையா? இது அன்பினால் ஏற்பட்ட கோபமே தவிர வேறு ஒன்றுமில்லை. சில மாதங்களுக்கு பிறகு நான் காசிக்கு சென்று லாகரி மகாசயரை பார்த்தேன். நான் அவருடைய கூடத்தை அடைந்ததும் அவர் என்னை புன்னகையுடன் வரவேற்றார். உள்ளே வா யுக்தேஸ்வரர், நீ இப்பொழுது என் அரைவாசலில் பாபாஜியை சந்தித்தாயா? ஏன் இல்லையே, நான் ஆச்சரியத்துடன் பதிலளித்தேன். இங்கே வா. லாகரி மகாசயர் என்னை நெற்றியில் மிருதுவாக தொட்டார். உடனே கதவருகில் அண்டல் இருந்த முழு தாமரை போன்ற பாபாஜியின் உருவத்தை பார்த்தேன். எனக்கு நான் முன்பு புண்பட்டது நினைவிற்கு வந்தது. நான் வணங்கவில்லை. லாகரி மகாசர் என்னை ஆச்சரியத்துடன் நோக்கினார். அந்த தெய்வீக குரு ஆழங்காண முடியாத தன் கண்களால் என்னை உற்று நோக்கி கொண்டிருந்தார். நீ என்னுடன் வருத்தமுற்றிருக்கிறாய் ஐயா. ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் உங்களது மாய குழுவுடன் காற்றில் இருந்து தோன்றினீர்கள். அதே போல் காற்றிலேயே நீங்கள் மறைந்து விட்டீர்கள் என்று நான் பதிலளித்தேன். நான் உன்னை வந்து பார்ப்பேன் என்று கூறினேனே தவிர எவ்வளவு நேரம் இருப்பேன் என்று சொல்லவில்லையே. பாபாஜி மிருதுவாக சிரித்தார். நீ ஒரே படபடப்பாக இருந்தாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன் பலமான பதட்டம் என்னை கிட்டத்தட்ட காற்றிலேயே கரையும்படி ஆக்கிவிட்டது. புகழ்ச்சியற்ற இந்த சமாதானத்தில் நான் அந்த கணமே திருப்தி அடைந்தேன். நான் அவர் காலடியில் வணங்கினேன். அந்த மகாகுரு என் தோளில் அன்புடன் தட்டி கொடுத்தார். குழந்தாய், நீ இன்னும் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும். உன் பார்வை இன்னும் குற்றமற்றதாகவில்லை. நான் சூரிய ஒளியின் பின்னால் மறைந்திருந்ததை உன்னால் பார்க்க முடியவில்லை. தெய்வீக வேணுங்கானத்தை ஒத்த குரலில் இந்த சொற்களை பொழிந்துவிட்டு கட்டுப்புலனாகாத பிரகாசத்தினுள்ளே மறைந்து விட்டார். நான் என் குருவை காண்பதற்கென்று காசிக்கு சென்ற கடைசி பயணங்களில் அதுவும் ஒன்று. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கூறி முடித்தார். பாபாஜி கும்பமேளாவில் முன்னோடியாக கூறியது போல லாகரி மகாசேரின் இல்லற அவதாரம் முடிவிற்கு வந்து கொண்டிருந்தது. 1895 வேநீர் காலத்தில் அவரது திடகாத்திரமான உடலின் முதுகில் ஒரு சிறு கட்டி தோன்றியது. அவர் அறுவை சிகிச்சைக்கு உடன்பட மறுத்துவிட்டார். அவர் தன் சீடர்கள் சிலரின் தீய கர்ம வினைக்கு தன் சொந்த உடலால் பிராயச்சம் செய்து கொண்டிருந்தார். கடைசியில் சில சீடர்கள் மிகவும் பிடிவாதம் செய்ததன் பேரில் குருதேவர் மறைமுகமாக பதிலளித்தார். இந்த உடல் போவதற்கு ஒரு காரணம் வேண்டும். நீங்கள் எது செய்தாலும் நான் அதற்கு உடன்படுகிறேன்.
சிறிது நேரத்திற்கு பிறகு தண்ணீரற்ற அந்த மகான் தன் பூத உடலை காசியில் நீத்தார். அவரை நாடி அவருடைய சிறிய வரவேற்பறைக்கு நான் பிறகு செல்ல வேண்டியிருக்கவில்லை. என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவருடைய சர்வ வியாபகமான வழிகாட்டுதலின் அருளாசியை பெற்றிருப்பதை நான் பார்த்தேன். பல வருடங்களுக்கு பிறகு மிக முன்னேற்றம் அடைந்த சீடராகிய சுவாமி கேவானந்தர் மூலமாக லாகரி மகாசயரின் மறைவை பற்றி பல ஆச்சரியமான விவரங்களை கேட்டறிந்தேன். கேசவானந்தர் என்னிடம், குருதேவர் தன் உடலை களைவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் ஹரிதிவாரில் நான் என் ஆசிரமத்தில் அமர்ந்திருந்த பொழுது உருப்பெற்று அவர் என் முன் தோன்றினார். உடனே காசிக்கு வா, இந்த சொற்களை கூறி லாகரி மகாசயர் மறைந்தார். நான் உடனே காசிக்கு ரயில் ஏறினேன். என் குருதேவனின் வீட்டில் பல சீடர்கள் கூடியிருப்பதை கண்டேன். அன்று மணிக்கணக்கில் அவர் கீதை விளக்கம் கூறி கொண்டிருந்தார். பிறகு அவர் மிக சாதாரணமாக எங்களுக்கு கூறினார், நான் வீட்டிற்கு போகிறேன். எங்கள் வேதனை நிறைந்த புலம்பல்கள் தடுக்க முடியாத அருவியைப் போல பெரியது. ஆறுதல் அடையுங்கள், நான் மறுபடி எழுவேன். இதை கூறிய பிறகு லாகரி மகாசயர் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து 3 முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு வடக்கு திசையை நோக்கியவாறு பத்மாசனத்தில் அமர்ந்து ஆனந்தமாக மகாசமாதியை எய்தினார். பக்தர்களுக்கு மிகவும் பிரியமான லாகரி மகாசயரின் அழகிய உடல் இல்லத்தாருக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான சடங்குகளுடன் புனித கங்கை நதிக்கரையில் மணிகர்ணிகா படித்துறையில் தகனம் செய்யப்பட்டது. கேசவானந்தர் தொடர்ந்தார். மறுநாள் நானும் இன்னும் காசிலேயே இருந்த பொழுது காலை 10 மணிக்கு என் அறையை பிரகாசமான ஒரு ஒளி சூழ்ந்தது. என் முன்னால் லாகரி மகாசயரின் இரத்தமும் சதையும் கொண்ட பூத உடல் நின்றது. அதிக இளமையும் பிரகாசமும் கொண்டு தோன்றியதே தவிர அவருடைய பழைய உடலை போல அப்படியே இருந்தது. என் தெய்வீக குரு என்னிடம் பேசினார். கேசவானந்தா, இது நானேதான். எரிக்கப்பட்ட என் உடலின் சிதைந்த அணுக்களிலிருந்து மறுபடியும் அமைக்கப்பட்ட உருவத்தை தான் உயிர்ப்பித்திருக்கிறேன். இந்த உலகில் இல்லறத்தனாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்துவிட்டன. ஆனால் இந்த உலகை இன்னும் முழுவதும் விட்டுவிடவில்லை. நான் இப்பொழுதிலிருந்து இமயத்தில் பாபாஜியுடன் சில காலம் கழிப்பேன். பிரபஞ்சத்திலும் பாபாஜியுடன் இருப்பேன். பிறகு எனக்கு சில ஆதி சொற்கள் கூறிவிட்டு மனித அறிவு கெட்டாத அந்த மகாகுரு மறைந்தார். அற்புதமான ஒரு ஊக்கம் என் இதயத்தை நிறைந்தது. கிறிஸ்து, கபீர் ஆகியோரின் ஸ்தூல மரணத்திற்கு பிறகும் அவருடைய சீடர்கள் தங்கள் ஜீவனுள்ள குருவை காண கொடுத்து வைத்தது போல நானும் ஆன்மீகத்தில் உயர்த்தப்பட்டவன் ஆனேன். கபீர் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த மகான். அவரை பின்பற்றும் ஏராளமானவர்களில் இந்துக்களும் முஸ்லிம்களும் அடங்குவர். கபீரின் மரணத்தின் போது அவரது மரண சடங்குகளை நடத்துவது விசேஷமாக சீடர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. சினமூட்டப்பட்ட குருதேவர் தன் இறுதி நித்திரையிலிருந்து எழுந்து தன் கட்டளையிட்டார். எண்ணில் எஞ்சியுள்ளதில் பாதி முஸ்லிம்களின் சடங்குகளின்படி புதைக்கப்படட்டும், மற்ற பாதி இந்து புனித சடங்குப்படி எரிக்கப்படட்டும். பிறகு அவர் மறைந்து விட்டார். சீடர்கள் அவர் உடலை மூடியிருந்த போர்வையை நீக்கிய பொழுது அவர் மலர்களின் அழகிய வரிசையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இவைகளில் பாதி மிகுந்த பயபக்தியுடன் முஸ்லிம்களால் மகர் என்ற இடத்தில் சமாதியில் புதைக்கப்பட்டது. அந்த இடம் இன்று வரை முஸ்லிம்களால் போற்றப்பட்டு வருது. இன்னொரு பாதி இந்து சடங்குகளுடன் காசியில் தகனம் செய்யப்பட்டது. இந்த விடத்தில் கபீர் சௌரா என்ற கோயில் கட்டப்பட்டது. இது யாத்திரிகர்களில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது. கபீரை அவருடைய இளவதியில் 2 சீடர்கள் சென்றடைந்து தெய்வீக வழியை அடைவதற்கு வேண்டிய நுட்பமான அறிவுபூர்வ வழிகாட்டுதலை வழங்குமாறு வேண்டினார். குரு எளிய முறையில் பதிலளித்தார். ஜீவனுள்ள குருவை காண கொடுத்து வைத்தது போல் நானும் ஆன்மீகத்தில் உயர்ந்தப்பட்டவன் ஆனேன். நான் ஹரித்வாரில் உள்ள தனிமையான என் ஆசிரமத்திற்கு திரும்பிய பொழுது கேசவானந்தர் தொடர்ந்தார். என்னுடன் லாகரி மகாசயரின் புனிதமான அஸ்தியில் சாம்பல் ஒரு பகுதியை எடுத்து வந்தேன். என் குரு தன் இட காலக்கூட்டை விட்டுவிட்டு தப்பி சென்று விட்டார் என்பது எனக்கு தெரியும். ஒரு சர்வ வியாபக பறவை விடுவிக்கப்பட்டது. இருந்தாலும் அவருடைய புனித அஸ்தியை கோயிலாக்கி வைத்திருப்பது எனக்கு திருப்தியை அளித்தது. திரும்ப உயிர்த்தெழுந்த குருவை காணும் பேறு பெற்றவர்களில் இன்னொரு சீடர் மகான் பஞ்சனன் பட்டாச்சாரியா ஆவார். நான் கல்கத்தாவில் உள்ள அவர் வீட்டிற்கு விஜயம் செய்து அவர் லாகரி மகாசயருடன் பல வருடங்களின் கதைகளை மிக்க மகிழ்ச்சியுடன்
கேட்டிருக்கிறேன். கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலேயே மிகவும் அற்புதமானதொரு சம்பவத்தை பற்றி அவர் என்னிடம் கூறினார். இங்கு கல்கத்தாவில் காலை 10 மணிக்கு அவரை தகனம் செய்து மறுநாள் லாகரி மகாசயர் என் முன்னால் உயிருடன் தோன்றினார் என்று பஞ்சனன் கூறினார். சுவாமி பிரணவானந்தர் ஈருடல் கொண்ட மகான் கூட அவருடைய சொந்த தெய்வீக அனுபவத்தின் விவரங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ராஞ்சியில் அவர் என் பள்ளிக்கூடத்திற்கு வருகை தந்திருந்த பொழுது அவர் சொன்னார், லாகரி மகாசயர் தன் உடலை நீந்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு உடனே காசிக்கு வரும்படி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதமாகி என்னால் உடனே கிளம்ப முடியவில்லை. காலை 10 மணிக்கு நான் காசிக்கு புறப்படுவதற்காக தயார் செய்து கொண்டிருந்த பொழுது ஒளி பொருந்திய என் குருவின் உருவம் என் அறையில் திடீர் என்று தோன்றியதைக் கண்டு நான் சொல்லலான மகிழ்ச்சி அடைந்தேன். காசிக்கு போக ஏன் அவசரப்படுகிறாய்? லாகரி மகாசயர் புன்முறுவலுடன் கூறினார். நீ அங்கு என்னை இனி காண மாட்டாய். அவருடைய சொற்களின் பொருள் எனக்கு புலப்பட்டதும் நான் அவரை சொப்பன தரிசனத்தில்தான் காண்பதாக நம்பி மனம் உடைந்து புலம்பலானேன். குருதேவர் சமாதானப்படுத்தியவாறு என்னை நெருங்கினார். இதோ பார், என்னை தொடு என்றார். எப்பொழுதும் போல் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். புலம்பாதே, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கவில்லையா என்ன? சீரிய 3 சீடர்களின் கூட்டிலிருந்து ஒரு அற்புதமான உண்மையின் கதை வெளிப்பட்டது. அவருடைய உடல் தளலுக்கு இரையான மறுதினம் காலை 10 மணியளவில் திரும்ப உயிர் தெழுந்த அந்த குரு ஆனால் உருவம் மாறுதல் அடைந்த உடலுடன் வெவ்வேறு நகரங்களிலிருந்து 3 சீடர்களுக்கு முன்னால் தோன்றியிருக்கிறார். அதனால அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையையும் சாவுக்குரிய இந்த உடல் சாகாமையையும் மேற்கொள்ளும் பொழுது சாவு வெற்றியால் வீழ்த்தப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ள இந்த பழமொழி நிறைவேறும். ஓ சாவே, உன் விசக்கொடுக்கு எங்கே? ஓ சவக்குழியே, உன் வெற்றி எங்கே? 36வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இப்போ சின்ன ஒரு கிரியா யோகா பற்றி பார்க்கலாம். உடல், மனசு மற்றும் ஆன்மீக துன்பங்கள், இது முறையே வியாதி, மனசை பற்றிய குறைபாடுகள், இல்லைனா சிக்கல்கள் மற்றும் ஆத்மாவை பற்றிய அஞ்ஞானம் மூலமாக வெளித்தோன்றுது. முதல்ல மகாவதார் பாபாஜி மற்றவர்களுக்கு கிரியா யோகத்தை உபதேசப்படி லாகரி மகாசயருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கினார். யோகவதார் பிறகு அவருடைய சீடர்கள் சிலருக்கு கூட கிரியாவை உபதேசிக்கும் அதிகாரம் வழங்குமாறு வேண்டினார். பாபாஜி இதை ஒப்புக்கொண்டு எதிர்காலத்தில் கிரியா போதனையானது கிரியா பாதையில் முன்னேறியவர்களாலும் லாகரி மகாசயரால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களாலும் அல்லது அவருடைய அதிகாரம் பெற்ற சீடர்களால் அமைக்கப்பட்ட வழிமுறைகளாலும் வழங்கப்பட வேண்டும் என்று விதித்தார். முறையாக அதிகாரம் பெற்ற கிரியா ஆசிரியர்களால் உபதேசம் செய்யப்பட்டு அதில் உண்மையாகவும் நம்பிக்கையுடன் உள்ள அனைத்து கிரியா யோகிகளின் ஆன்மீக நலனுக்கு பாபாஜி ஒவ்வொரு பிறவியிலும் தன் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதாக கருணையுடன் வாக்களித்தார். கிரியா முறையை அவர்களுக்கு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. அது அவசியமாக கையெழுத்திட வேண்டியது. இந்த வழியினால எளிய ஆனால் மிக சரியான கிரியா முறை அதிகாரமற்ற ஆசிரியனால் ஏற்படும் மாறுதல்களும் திரிபுகளுமின்றி காக்கப்பட்டு அதனுடைய மூல தூய்மையான வடிவிலேயே இருந்து வருது. சாதாரண மக்கள் கிரியா யோகத்தினால நன்மையடைய வேண்டும் என்பதற்காக தவம் மற்றும் துறவுக்கான புராதன காலம் கட்டுப்பாடுகளை பாபாஜி நீக்கியிருந்தாலும் அவர் லாகரி மகாசயருக்கும் அவருடைய ஆன்மீக வம்சத்தின் சன்னதியாருக்கும் SRFS குருமார்கள் கூறியுள்ளது, உபதேசத்தை யார் நாடினாலும் அவருக்கு கிரியா யோக பயிற்சிக்கு தயாராகும்படியான ஒரு குறிப்பிட்ட கால ஆரம்ப ஆன்மீக பயிற்சியை விதிக்க வேண்டும் என்பதுதான். கிரியா போன்ற அதிக முன்னேறிய ஒரு யுக்தியானது ஒழுங்கினமான ஆன்மீக வாழ்க்கையுடன் இணைய முடியாது. கிரியா யோகம் ஒரு தியான முறை என்பதை விடவும் அதிகமானது. அது ஒரு வாழ்க்கை முறையாகும். மேலும் அதில் உபதேசம் பெறுபவர்களால் சில கட்டுப்பாடுகளும் ஆன்மீக ஒழுங்குமுறைகளையும் ஒப்புக்கொள்ளப்பட்டே ஆகணும். யோகாத சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவும் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோசிபி நிபும் மகாவதார் பாபாஜி, லாகரி மகாசயர், சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர், பரமஹம்சர் யோகானந்தர் வழிமுறையாக வந்த இந்த போதனைகளை மிகுந்த விசுவாசத்துடன் கடைபிடித்து வருகின்றன.
ஒய்எஸ்எஸ் எஸ்ஆர்எஃப் பாடங்களிலும் மற்றும் ஒய்எஸ்எஸ் எஸ்ஆர்எஃப் அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகளாலும் கற்பிக்கப்படும் ஹாங்சா மற்றும் ஓம் உத்திகள் கிரியா யோகத்திற்கு முன்னோடியாகவும் கிரியா யோக மார்க்கத்தின் அங்கமாகவும் இருக்குது. உணர்வு நிலைய ஆத்ம ஞானத்திற்கும் உயர்வதற்கும் இந்த உத்திகள் ரொம்ப பலன் உள்ளவையாகும். மேலும் இவை ஆன்மாவை தலையிலிருந்து விடுவிக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.